ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தொழில். போன வீடியோல, அதாவது பார்ட் 1 வீடியோல கேன்சர்னா என்ன, அதுல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு, தென் இயர்லி ஸ்டேஜஸ்ல வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கிரீனிங் டெஸ்ட்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி போன வீடியோல வந்து பார்த்தோம். இன்னைக்கு வந்து இந்த பார்ட் 2 வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேன்சர் வந்து அதை சரி பண்றதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு, தென் இந்த கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர் எல்லாம் இருக்கு அப்படின்ற பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேன்சருக்கான ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்ஜரி தாங்க. இப்ப இயர்லி ஸ்டேஜஸ்லயே வந்து கேன்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி தான் வந்து பண்ணுவாங்க. சர்ஜரிலேயே வந்து நிறைய டைப் ஆஃப் சர்ஜரி வந்து இருக்கு. இப்போ ஒருத்தவங்களுக்கு இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதை வந்து சர்ஜரி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்த இடத்துல வந்து அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த இடத்துல உள்ள டியூமர் அண்ட் வந்து சரௌண்டிங்ல உள்ள அஃபெக்டட் டிஷ்யூ எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க சர்ஜரி மூலியமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்க வந்து பிரஸ்ட் கேன்சரால அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாஸ்டெக்டமி அப்படின்ற ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆன பிரஸ்ட் டிஷ்யூ எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுப்பாங்க இந்த சர்ஜரியில. இதே ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராஸ்டடெக்டமின்ற சர்ஜரி பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அஃபெக்டட் ப்ராஸ்டேட் கிளாண்ட வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. ஆர் சில பார்ட் மட்டும் சர்ஜரி பண்ணி எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அஃபெக்டட் சரௌண்டிங் டிஷ்யூ மட்டும் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. இதே ஒருத்தவங்களுக்கு கோலோரெக்டல் சர்ஜரி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஆஃப் த கோலன் அப்படி இல்லைன்னா ரெக்டம் வந்து ரிமூவ் பண்ணி எடுப்பாங்க. சோ இது மாதிரி ஒருத்தவங்க வந்து இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சரால அஃபெக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சர்ஜரி எல்லாம் வந்து பண்ணி எந்த இடத்துல வந்து கேன்சர் கட்டி இருக்கோ அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சருக்கான ஒரு ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீமோதெரபி. இதை கீமோன்னு கூட சொல்லுவாங்க. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணி கேன்சர் செல்ல வந்து சாகடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு டிவைட் ஆகி க்ரோத் ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த ட்ரக் வந்து கரெக்டா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செல் சைக்கிள் அப்போ வந்து இந்த செல்ஸை வந்து அட்டாக் பண்ணி ரீப்ரொடியூஸ் ஆகுறதையும் க்ரோத் ஆகுறதையும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணும். சோ இதுதான் வந்து மெயினா இந்த ட்ரக்ஸ் வந்து பண்ணுது. இந்த ட்ரக்ஸ்ல வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அதே போல இந்த கீமோதெரபி வந்து பாத்தீங்கன்னா 3 to 6 months வரைக்கும் கொடுப்பாங்க. பட் இந்த 3 to 6 monthsன்றது வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் கேன்சருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆகும். இந்த கீமோதெரபி வந்து கேன்சர் செல்ல மட்டும் அட்டாக் பண்ணாது, நார்மல் செல்லையும் அட்டாக் பண்ணும். இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வயிற்றொலி வர்றது, நாசியா ஃபீலிங் வந்து இருக்கிறது, அதாவது வந்து வாந்தி வர மாதிரி இருக்கிறது, இந்த ஹேர் லாஸ் ஆகுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் ஆயிடும். இந்த கீமோதெரபிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நியோ அட்ஜுவன்ட் கீமோதெரபி. இது வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் சர்ஜரிக்கு முன்னாடி இந்த கீமோதெரபி வந்து கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூமர் வந்து ஷ்ரிங்க் ஆகிறதுக்காக பிஃபோர் சர்ஜரி வந்து கொடுப்பாங்க. இதே அட்ஜுவன்ட் கீமோதெரபி இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் வந்து கொடுப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ரிமைன் கேன்சர் டிஷ்யூ ஏதாவது பாடிக்குள்ள இருந்துச்சுன்னா அதை வந்து கில் பண்றதுக்காக ஆஃப்டர் சர்ஜரியில வந்து கீமோதெரபி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலியேட்டிவ் கீமோதெரபி. இது எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இந்த கேன்சரோட சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை வந்து இப்ப லைக் வந்து இந்த பெயின் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை ரிலீவ் பண்றதுக்காக கொடுப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாலியேட்டிவ் கீமோதெரபி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேடியேஷன் தெரப்பி. இந்த ரேடியேஷன் தெரப்பில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை டோஸ் ஆஃப் ரேடியேஷன் மூலியமா இந்த கேன்சர் செல்ஸோட டிஎன்ஏ வந்து டேமேஜ் பண்ணுவாங்க, கேன்சர் செல்லை வந்து கில் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து அதோட குரோத்தை வந்து ஸ்லோ பண்ணுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேடியேஷன் தெரப்பில வந்து நடக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் தெரப்பி ஆர் ஹார்மோன்ஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸோட லெவலை வந்து கம்மி பண்ணி கேன்சர் குரோத்தை வந்து மினிமைஸ் பண்றதுக்கு இல்ல ஸ்டாப் பண்றதுக்கு வந்து இந்த ஹார்மோனல் தெரப்பியை வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஸ்ட் கேன்சர் அண்ட் ப்ராஸ்டேட் கேன்சர்ல வந்து பண்ணுவாங்க. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் அண்ட் பிரஸ்ட் கேன்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஹார்மோனல் ரிலேட்டடா வர்ற கேன்சர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ் அதை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு மெடிசின் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஆர்கன்ஸ் லைக் வந்து இந்த ஓவரிஸ், இந்த டெஸ்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணி கூட எடுத்துருவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டார்கெட்டட் தெரப்பி. இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணி இந்த கேன்சர் செல்ஸ்ல உள்ள ஸ்பெசிபிக் மாலிகூல்ஸை வந்து டார்கெட் பண்ணி அதோட க்ரோத் அண்ட் ஸ்ப்ரெட் ஆகுறத வந்து ஸ்டாப் பண்றாங்க. இந்த ப்ராசஸால வந்து பாத்தீங்கன்னா இந்த கேன்சர் செல்ஸ் வந்து க்ரோத் அண்ட் டிவைட் ஆகுறத வந்து டிஸ்ட்ராய் பண்றாங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் வந்து மேற்கொண்டு டிவைட் ஆகி க்ரோத் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா தடைப்படுது. அடுத்து வந்து
பாத்தீங்கன்னா இம்யூனோதெரபி. இந்த இம்யூனோதெரபில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி, அது நேச்சுரலா வந்து இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேன்சர் செல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது கூட ஃபைட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ இந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி இந்த ப்ராசஸை வந்து பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இம்யூனோதெரபி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ் டிரான்ஸ்பிளான்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர். இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சர்ன் பர்சனோட போன் மேரோ வந்து அஃபெக்ட் ஆயிருக்கிறதுனால அதுல வந்து ஹெல்தி ஸ்டெம் செல்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெம் செல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் செல்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பிங் இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், இந்த பிளேட்லெட். ஸோ இது மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பேசிக் செல்ஸ். ஹெல்தியான ஸ்டெம் செல்ஸ் இந்த ப்ரொசீஜர் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் தெரப்பி. சில பர்சன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரியும் தேவைப்படும், கீமோதெரப்பியும் தேவைப்படும், ரேடியேஷனும் தேவைப்படும். ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கறதா வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் தெரப்பி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட். இது வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேன்சரை வந்து கியூர் பண்றதுக்காகவோ கேன்சரை சரி பண்றதுக்காகவோ இது கிடையாது. இந்த பாலியேட்டிவ் கேரோட மெயின் எய்மே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேன்சரால வர சிம்டம்ஸை வந்து ரிலீவ் பண்ணி உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை வந்து இம்ப்ரூவ் பண்றதா இதோட மெயின் எய்மே. இதுல வந்து என்னென்னதெல்லாம் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்டம்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் குறைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு வந்து லைக் பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கான பெயின் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணி அவங்களோட பெயினை வந்து குறைக்கிறது. தென் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நியூட்ரிஷனல் சப்போர்ட் கொடுக்கறது, அதாவது அவங்க பேலன்ஸ்டான அண்ட் நியூட்ரிஷியஸான ஃபுட்டை வந்து கொடுக்கறது. தென் வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலியேட்டிவ் கேரோட மெயின் எய்ம். ஸோ இந்த கேன்சரால அஃபெக்ட் ஆன பீப்புள்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டோ அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் சப்போர்ட்டும் அவங்களுக்கு ரொம்ப தேவை. அவங்களுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க வந்து எமோஷனலா ஸ்டேபிளாவும் சைக்காலஜிக்கலா வந்து ஸ்டேபிளா இருந்தா மட்டும்தான் அவங்களால கேன்சர் கூட ஃபைட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவிட்டியை தரமோ அவங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் வந்து குவாலிட்டியா இருக்கும். ஸோ இதுலலாம் வந்து கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட். இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. இப்போ யாராவது கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணாங்க அப்படின்னா மனசு வருத்தப்பட்டு உடஞ்சி போகாம இருக்கிற நியூ டெக்னாலஜி ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து எடுத்து கேன்சரை வந்து சரி பண்ணலாம். பட் இந்த கேன்சர்லாம் வந்து வராம தடுக்கிறதுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த கேன்சர்லாம் வந்து வராம பாதுகாக்க முடியும். அதுக்கு என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டொபாக்கோ யூஸ் பண்றது, ஆல்கஹால் யூஸ் பண்றது, இந்த ஸ்மோக் பண்றது, இது எல்லாத்தையுமே வந்து நீங்க குறைச்சிக்கணும், அவாய்ட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான டயட்டை வந்து நீங்க எடுத்துக்கணும். நிறைய காய்கறிகள், நிறைய பழங்கள், இது மாதிரி நல்ல பேலன்ஸ்டான நியூட்ரிஷனான ஃபுட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணி சாப்பிடணும். இந்த ப்ராசஸ்டு ஃபுட் எடுத்துக்கிறது, இந்த எக்ஸஸ் ஆயில் வந்து யூஸ் பண்றது, இது எல்லாத்தையுமே வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். அதே போல அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. வீட்லயே வந்து எதனாலும் ரெடி பண்ணி சாப்பிடறதுக்கு வந்து அதிகமா வந்து ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து ரெகுலரா வந்து ஏதாவது ஒரு மினிமலா வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வந்து இந்த கேன்சருக்கு வந்து ஒரு ரீசனா இல்லைனாலும் இன்டைரக்டா வந்து இதுவும் ஒரு ரீசன் தான். ஸோ வந்து ரெகுலரா வந்து நீங்க ஏதாவது மெல் டு மாடரேட்டா வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வந்து இந்த சன்ல எல்லாம் வந்து அதிகமா எக்ஸ்போஸ் ஆகுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியும் நீங்க அதை மீறி போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது, கிளாஸ் யூஸ் பண்றது, இந்த ஸ்கார்ஃப் கேப்லாம் யூஸ் பண்றது, இந்த மாதிரி உங்களை பாதுகாக்கிறதுக்கு வந்து என்னென்னலாம் வந்து நீங்க யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ போட வேண்டிய வேக்சின் எல்லாம் வந்து கரெக்டா போடுங்க. இந்த ஹெப்படைட்டிஸ் வேக்சின் எல்லாம் வந்து மறக்காம அவாய்ட் பண்ணாம கண்டிப்பா போடுங்க. ரெகுலரா வந்து உங்களை எக்ஸாமின் பண்ணிட்டே இருங்க. இந்த பிரஸ்ட் கேன்சரா இருக்கட்டும், ஸ்கின் கேன்சரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்க ரெகுலரா வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணாலே நீங்க ஸ்டார்டிங்லேயே வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெகுலர் ஸ்கிரீனிங் அண்ட் செக்அப் இதெல்லாம் வந்து பண்ணுங்க. லைக் வந்து இந்த பிரஸ்ட் கேன்சருக்கான இந்த மேமோகிராம், லங் கேன்சருக்கான இந்த லோடோ சிடி ஸ்கேன், தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்ஸ்மியர், இது மாதிரிலாம் வந்து நீங்க வந்து ரெகுலரா நீங்க ஒரு எபோ 40 கிராஸ் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்க இயர்லி ஒன்ஸ் வந்து ரெகுலரா வந்து செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த அறிகுறிகள்லாம் ஏதாவது வந்து தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அதை போய் டாக்டர்கிட்ட காட்டி அவங்க சொல்ற டெஸ்ட்டை வந்து நீங்க எடுத்து பாருங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் ஹெல்தி வெயிட். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி தெரியாது. பட் பிரஸ்ட் கேன்சர், இந்த ஓவேரியன் கேன்சர், பேன்கிரியாட்டிக் கேன்சர், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு மோஸ்ட் காமன் ரீசன் தான். அதனால உங்களோட வெயிட்டையும் வந்து ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணுவோம். இது மாதிரி கொஞ்சம் ப்ரிவென்டிவ் மெஷர்லாம் வந்து நம்ம முன்கூட்டியே பண்ணும் போது கேன்சர் வந்து வர்றதை வந்து நம்மளால தடுக்க முடியும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.